வணக்கம். நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் இந்த உடலுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். எத்தனையோ விதமான உடற்பயிற்சிகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயிற்சிகளோடு சேர்ந்து ஒரு அவசியமான ஒன்றை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பயிற்சி செய்கிறோம், நல்ல உணவு எடுக்கிறோம், நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இது எல்லாமே நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த ஆரோக்கியம்ங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா, இந்த உடல்ல இருக்கக்கூடிய கழிவை நாம சரிவர வெளியேற்றுறோமா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். என்ன அது ஆரோக்கியத்திற்கும் நம்ம உடம்புல இருக்க ஒரு சக்தியை வெளியே ஏற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் சொல்லும்போது அதை சக்தின்னு தான் சொன்னேன். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுன்னு சொல்ல ஒரு சக்தி அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னா, ஒரு 10 முறை அல்லது 10 முறை வேணாம், ஒரு 6 முறை தொடர்ச்சியாக மலம் போனால் என்ன ஆகிடும், உடல்ல என்ன நிலை ஏற்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ மலத்தை சக்தின்னு சொல்றீங்களே, அந்த சக்தினா நமக்கு நல்லது தானே, ஏன் அதை கழிக்கணும், சரியான முறையில் வெளியே ஏற்றணும்னு சொல்ல வரீங்கிறது ஒரு கேள்வி இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பற்றி நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தெளிவான முறையில் விளக்கப்படுத்தி ஒரு பதிவை கொடுக்குறேன். இப்போ இந்த பதிவுக்கான விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த மலம் நம்மளுடைய உடல்ல இருந்து சரியான முறையில் வெளியேறணும். அதிகமான முறையில் வெளியேறினாலும் உடலுக்கு பிரச்சனை, வெளியே ஏறினாலும் பிரச்சனை தான். இப்போ அதிகமான முறைங்கும்போது இந்த தொடர்ச்சியாக டிசென்ட்ரி போகும் பாருங்கள், வயிற்றால போகிறது, நீராகவே போகிறது, அதுதான் உடம்புக்கு கெடுதல். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய மக்களுக்கு சரியான முறையில் அந்த கழிவு வெளியே போகிறதில்ல. ஆனால் ஒரு சில பேர் ஒரு சில பயிற்சிகளையோ இல்லை ஒரு சில விஷயங்களை, உணவு முறைகளை மாற்றும் பொழுது 4 முறை 5 முறையெல்லாம் கழிக்கிற மாதிரி ஆகிடுது. இந்த 4 முறை 5 முறை மலம் போகும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ உடலுக்கு கெடுதல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது டிசென்ட்ரி இல்லாமல் வயிற்றால போகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, டிசென்ட்ரி இல்லாமல் சாதாரணமாக இயல்பாகவே 4-5 முறை போகுதுன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. உடம்புல கழிவு இருக்குது, வெளியே போகுது. அப்போ இந்த கழிவு நீக்கம்ங்கிறத நம்ம முதல்ல சரியான முறையில் புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது மலம் கழித்தல் வேண்டும். அதிகபட்சம் 5 முறை போனாலும் கவலைப்படாதீங்க. அதாவது இயல்பாக போகுதுன்னா கவலைப்படாதீங்க. அதற்கு மேலே நீர் மாறியோ இல்லது டிசென்ட்ரி போகிற மாதிரி இருந்தால் மட்டும் அதற்கான வேலையை செய்யணும். இப்போ ஒரு சில பேர் சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உணவில் அதிக கவனத்தோடு யாரெல்லாம் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்ட உடனே மலம் போக தான் செய்யும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க. ஒரு மாடு, நம்ம இப்போ எல்லா மாடையும் பார்த்துருப்போம். மாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அப்படியே என்ன பண்ணும், சாணம் போகும். அதனால் அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா என்ன? இயல்பா இயற்கையோடு ஒன்றிணைந்தா இதெல்லாம் நமக்கு தெளிவான முறையில் புரியும். அதாவது நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய வேலை சூழலால் காலை நேரமே எந்திரிச்சு நம்முடைய கழிவுகளை வெளியே தள்ளிட்டு ஒரு பெல்ட்டையோ இல்லை ஒரு கயிறையோ போட்டு கட்டின மாதிரி இங்கே கட்டிக்கிறோம். கட்டிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், சாயந்தரம் வர உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த கழிவு நமக்குள்ளேயே தானே இருக்குது. ஏன்னா வெளியே போகும்போதுங்கிறது நமக்கு சௌகரியம் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை. அப்படியே இருந்தாலும் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக நம்ம எல்லாத்தையும் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். அது உங்களுக்கு நல்லாவே புரியும். அப்போ காலையில் நம்ம பெல்ட்டை போட்டு மாட்டோம்னா திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வந்து தான் திரும்ப எல்லா கழிவும் வெளியே போகுது. இப்போ ஒரு கழிவு நமக்குள்ளேயே இருந்தால் எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிம்பிளாக இப்படி யோசிங்க. ஒரு வீடு இருக்குது, ஒரு சின்ன ரூம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு சிறிய மலம் கழிவு இருக்குது அப்படின்னா அங்கே இருக்க முடியுமா நம்மளால்? வாய்ப்பே கிடையாது. அதே போல தான் அப்போ ஒரு சின்ன ரூமில் இந்த ஒரு சின்ன கழிவு இருக்குன்னாவே நம்மளால் இருக்க முடியலன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வயிறு எவ்வளோ பெருசு, ஒரு ஜான் தான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்குது, எவ்வளோ கழிவுகள் உள்ளே இருக்குது, அந்த கழிவுகள்லாம் உள்ளேயே இருந்தால் எவ்வளோ கெடுதல் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ வருவோம். அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறை மலம் கழிக்கலாம், 5 முறையும் கழிக்கலாம், சாப்பிட்ட உடனேவும் மலம் போகலாம். இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லியாச்சு. இதனால் எந்த ஒரு கெடுதலும் இல்லை. யாரும் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. போச்சுன்னா சந்தோஷமாக கழிவை கழிச்சிருங்க. சரி, இப்போ இந்த மலம் நமக்கு சரியான முறையில் வெளியேறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அதற்கு ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விஷயங்கிறது சுடுநீர். சுட தண்ணியை குடிச்சு பழகினாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு தானாக வெளியேற ஆரம்பிச்சிடும். சரி, எப்போ பார்த்தாலும் நம்ம சுட தண்ணியே குடிச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும். இப்போ வெயில் காலமாக இருந்தால் கட்டாயமாக சுடுநீருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மழை காலங்களில் சுடுநீர் எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் வெயில் காலங்களில் கொஞ்சம் யோசனையாக இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்? சுடுநீராகவே நம்மளால் எடுக்க முடியலையே, இதுக்கு ஒரு மாற்றாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னா. இப்போ எல்லாருமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. டீ காஃபிங்கிறது இன்றைக்கி பொதுவாக எல்லாருக்கிட்டையும் இருக்குது.
ஒரு சில பேர்கிட்ட இல்லை. சரி, இருக்கோ இல்லையோ ஒரு எளிமையான வழி இந்த கழிவை வெளியேற்றுறதுக்கு. என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 முறை சூப்பு குடிங்க. சூப்பு, ஏதாவது ஒரு சூப்பு. எந்த சூப்பாக இருந்தாலும் சூடாக தானே இருக்கும். அந்த சூப், ஏதோ ஒரு சூப்பு, காய்கறி சூப்போ இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு சூப் போட்டு குடிங்க. இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க, வேறு ஏதாவது ஈஸியாக சொல்லுங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மஞ்சளை போட்டுருங்க. காலை நேரமாக இருந்தால் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குங்க. மதியான நேரமாக இருந்தால் கொஞ்சம் சுக்கு போட்டுங்க. இரவு நேரமாக இருந்தால் கொஞ்சம் லவங்கம், பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதாவது மஞ்சள் கூட நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இயல்பான முறையில் ஒரு குடிக்கிறதுக்காக சொல்கிறேன். என்னால் சூப்பு போட முடியாதுன்னா காலையில் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரித்து நல்லா அதை கொதிக்க வச்சு அதை ஒரு கிளாஸ் குடிங்க. உங்களால் முடியும்னா அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழமோ இல்லை ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை அதில் விடுங்க. அதாவது எப்படின்னா, சூடு பண்ணும்போதே எலுமிச்சம்பழத்தை விட்டுறக்கூடாது. அந்த நெருப்பை விட்டு இறக்கினதுக்கு அப்புறம் தான் எலுமிச்சம்பழத்தை விடணும். ரொம்ப அவசியமான ஒன்று இது. அதாவது சுடுநீரில் கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை விட்டீங்கன்னா அதுவே கழிவாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியை நெருப்பை விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் தான் எப்போதுமே லெமன் அதில் விடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ காலையில், மதியானத்துக்கு, இரவுக்கு ஒரு எளிமையான முறையில் மஞ்சளோடு சேர்த்து காலைல கொஞ்சம் இஞ்சி, மதியானம் சுக்கு, இரவு லவங்கம், பட்டை இதெல்லாம் கலந்து அதில் எலுமிச்சம்பழத்தை கலந்து ஒரு 3 முறை சூப்பு குடிங்கன்னு சொல்லியாச்சு. இது மாதிரியே வேற என்ன உணவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். எப்போதுமே நான் உணவுகளை பற்றி சொல்லும்போது சீசனல் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ என்ன சூழ்நிலை, இப்போ என்ன சீசனோ அதுக்கேற்ற மாதிரியான உணவுகளை உண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பூசணிக்காவை எடுத்துக்கோங்க, எல்லா காலங்கள்லையும் கிடைக்கும். கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க, அது மாதிரி தான். அன்னாச்சி பழமும் எல்லா காலங்கள்லையும் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இந்த பழங்கள், இந்த காய்கள்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம உடல் கழிவுகளை சிறப்பான முறையில் வெளியேற்றக்கூடிய ஒன்று. கழிவு நீக்கத்திற்குன்னு முதன்மையாக இருக்கக்கூடிய உணவுனா பூசணிக்காய் ஒன்று. அது உடலுக்கு ரொம்ப நல்லது. அது அதிகப்படியான பிராண சக்தி இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை தெளிவான முறையில் வெளியேற்றக்கூடிய ஒன்று. இன்னொன்று, எப்போதுமே அன்னாச்சி பழம் நமக்கு கிடைக்கும், பைனாப்பிள். அதை என்ன பண்ணுங்க, வாங்கி அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு இதையெல்லாம் கலந்து அதை ஒரு ஜூஸாக போட்டு குடிங்க. தானாக உடம்புக்கு கழிவெல்லாம் வெளியேறும். இந்த மாதிரி பலவிதமான உணவுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் நீங்கள் குறிப்பாக என்ன செய்யணும்னா சீசன் பார்த்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி சப்போஸ் எனக்கு என்ன பண்ண முடியும், எனக்கு சூப்பு குடிக்க விருப்பம் இல்லை, ஆனால் இரவில் நான் என்ன பண்ணலான்னா, இரவில் வெறும் செவ்வாழை பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களில் உணவு எடுக்காமல் தூக்கம் பல பேருக்கு வராது. அதனால் என்ன பண்ணுங்கள், இரவில் ஏதாவது ஒரு காயோ அல்லது பழம்னு போனீங்கன்னா வாழைப்பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எந்த பழங்களையும் இரவில் பயன்படுத்த வேண்டாம். வேணா நம்ம ஆப்பிளுங்கிறது காய் தான், அது ஒன்றும் பழம்லாம் சொல்ல முடியாது. ஆப்பிள் காய் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. எளிமையான முறையில் செரிச்சு வெளியே வந்துடும். அது நம்மளுடைய கழிவுகளையும் வெளியேற்றும். வாழைப்பழத்தை தவிர மற்ற வேறு எதுவும் பெருசாக பழங்களை இரவு நேரத்தில் எடுக்க வேணாம். நிறைய பேர் இந்த உடல் எடையை குறைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பப்பாளி பழத்தை வாங்கி வச்சுட்டு நைட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலாக தான் போய் அமையும். சரிங்களா? அதெல்லாம் ஏங்கிறதையும் நான் விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில். அப்புறம் சில நேரத்தில் என்ன பண்ணுங்கள், காலை நேரத்துலையே என்ன பண்ணுங்கள், காய்களை சாப்பிடுங்க. காலை நேரத்துலேயே நான் நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, பழங்களுக்கு போகாதீங்கன்னு சொல்லுவேன். நம்ம ஊரில் பழங்கள் அப்படின்னாவே என்ன பண்ணுன்னா, சீசன் இல்லாத பழங்கள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நான் பழங்களுக்கே போகாதீங்கன்றது. சீசன் இருக்கிற பழத்தை வாங்கி நிறைவாக எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் சீசன் இல்லாத பழமாக இருந்தால் தயவு செஞ்சு அதை காலையோ மதியமோ பகலோ எப்போதுமே வேண்டாம். அப்படி எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் ஒரு மதியான வேலைகளில் எடுத்துக்குங்க. ஏன்னா அது என்னதான் மதியானத்தில் வெயிலில் போட்டாலும் வெயிலில் செரித்து வெளியே வந்துடும். கழிவு நீக்கம்ங்கிறது உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. அந்த கழிவை நீக்கிறதுக்கு முதல்ல நான் எளிமையாக சொன்னது சூப்பு வகைகள், சுடுநீர், அதுக்கப்புறம் சூப்பு, அதுக்கப்புறம் ஒரு காய், முக்கியமான ஒரு காய் பூசணிக்காய், அப்புறம் இந்த லைட்டாக இந்த உணவுகள். இதெல்லாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் இயல்பாக செய்யலாம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது நான் மாத்திரை எடுக்கிறேன், எனக்கு அந்த நோய் இருக்குது நான் மாத்திரை எடுக்கிறேன், இந்த நோய் இருக்குது மாத்திரை, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதை செய்யுங்க, தானாக கழிவு வெளியே போகும். கழிவு தானாக வெளியே போச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் 100% சரியாகிவிடும். நீங்கள் கழிவை சரியான முறையில் வெளியே ஏற்றலைன்னா உடல் நலம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். இன்னும் இந்த கழிவு நீக்கத்தை பற்றி மேலும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன். இந்த பதிவுக்கான கொடுத்த சில விஷயங்களை முடிந்த அளவுக்கு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.